என்னடா இவ்வளவு பெரிய வருஷம்? சுனாமியில செத்தவங்களுக்கு நிதி கொடுக்குறாங்கண்ணே. ஓஹோ, சுனாமியில செத்தவங்களுக்கு இங்கதான் நிதி கொடுக்குறாங்களா? ஆஹா, செத்தவன் வேம்பரியான்னு சொல்லி பணம் வாங்கணுமே. ஏதாச்சும் ஒரு பிட்ட போட்டு பாப்போம். ஏ பெருசு, செத்த மாதிரி நடிக்கிற ஆளுக்கு பாதியா பிரிச்சு போயா. நீ எல்லாம் ஒரு மனுஷன். சரி விடு, நமக்குள்ளே ரெண்டு யாரும் சொல்லிடாத. அப்புறம் என் பேரை சொல்லி எவனாவது பிராமியில வாங்கிட்டு போயிடுறான். என்ன பண்றது? பிள்ளைகளா இங்க வாங்க. நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா காசு தருவேன். எல்லாம் போய் கூப்பிட வாங்க. யோ பின்னாடி போயா. ஓ பின்னாடியா? அப்படின்னா இவர் பின்னால நிக்கிறேன். யோ பின்னாடி போயனா. இங்கேயும் பின்னாடியா? அப்படின்னா எங்க அக்கா மக பின்னால போய் நிக்கிறேன். யோ பின்னால போய் இருமா இருமா, நம்ம சேர்ந்து நின்னா ஒண்ணு, செத்தா மண்ணு. பின்னாலன்னா அதான். என்னை வா புடனைய பிடிச்சு பின்னால தள்ளுறியே. என் வாழ்க்கையிலே பின்னால போனது கிடையாது. இன்னைக்கு அம்புட்டு பேரையும் குப்பரை போட்டு கும்முன்னு முன்னால போறேன் பாரு. சுனாமி வருது, சுனாமி வருது. ஐயோ, ஏ சுனாமி வருது. சுனாமி. கடலே இல்லாத ஊர்ல சுனாமினா கூட ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கு. என்ன பீதியை கிளப்பிருக்கா அந்த சுனாமி. ஏன்பா சுனாமி போயிடுச்சாப்பா? அது போன மாசமே போயிருச்சுங்க. அப்ப இப்ப வந்தது இது சுனாமில நான் தான். நீயா? சுனாமிக்கே பரதேசி பாயல. கூட்டத்தையே குனிய வச்சுட்டியடா பாவி. சரி அதை விடுங்க ஐயா. எனக்கு சேர வேண்டிய நிதியை கொடுங்கய்யா. செத்தது யாரியா? செத்ததா? ஐயோ, இதை யோசிக்க மறட்டுமே. எங்க அம்மா 4 அம்மா, என் பொண்டாட்டி 5 பேருங்க. ஏண்டா 4 அம்மாவுக்கா நீ பிறந்த?